ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அருளும் கடவுளின் அன்பும்
தூய ஆவியினுடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. புனிதரின் பக்தர்களாகிய உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளில் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ள கருப்பொருள் யாதெனில் ஒன்றிப்பு, பங்கேற்பு, பணி ஆகியவை கூட்டொருங்கியத்தின் முற்பெரும் பரிமாணங்கள் என்பதாகும். கூட்டொருங்கியக்கம் எனப்படும் போது திருமுழுக்கு பெற்ற அனைவரும் இணைந்து பல்வேறுபட்ட நிலைகளிலும் திரு அவையின் பணிகளில் ஒன்றிணைந்து பயணிக்கவும் தூய ஆவியானவரின் வழிகாட்டலின் கீழ் திரு அவைக்கு தொலையில் உள்ளவர்களையும் இணைத்து கொண்டு விசுவாசிகள் தங்கள் கருத்துக்களை எடுத்துரைக்கவும் அவற்றுக்கு முற்சார்பற்ற மனநிலையோடு செவிமடுத்து நற்செய்தி அறிவிப்பு பணியில் ஈடுபடுதல் என்பதாகும். அதன்படி நாம் அனைவரும் ஒரே குடும்பம் என ஒன்றிப்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் திரு அவையினால் ஒப்படைக்கப்பட்டுள்ள பணி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நாம் திரு அவையில் பங்கேற்க வேண்டும். நாம் கூட்டொருங்கியக்க திரு அவையாக வளர வேண்டுமெனில் நாம் ஒன்றிக்கும் திரு அவையாக, பங்கேற்கும் திரு அவையாக, பணி செய்யும் திரு அவையாக மாற்றம் பெற வேண்டும். இம்மாற்றம் எம்மில் வெளிப்பட வேண்டுமாயின் தூய ஆவியானவரின் தூண்டுதல் எம்மில் செயற்பட வேண்டும். எனவே தூய ஆவியானவர் எம்மில் செயலாற்றிட வரம் கேட்டு இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் முதலாம் வட்டார அன்பிய குழுமங்களுடன் இணைந்து தொடரும் கல்வாரி பலியில் சங்கமமாவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு நிறைவேற்ற நம் தகுதியின்மைக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் புனித மரியாவையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் கிறிஸ்துவே
ஜெபிப்போமாக. இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியும் உலகிற்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடத்திற்கு வெளிப்படுத்தினீரே. நாங்கள் உண்மையான நம்பிக்கை அறிக்கையிடும்படியாக என்றும் உள்ள ஒவ்வொரு கடவுளுடைய ஆட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேரொளியில் ஒருவராக இருக்கின்றன ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவினுடைய ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமதன்பு திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 15, திருவசனங்கள் 1 தொடக்கம் 8. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கின்றீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானதும் என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் யாக்கோபுக்கும் அதன் பின்வரும் தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்து விட்டனர். பிறகு யாக்கோபும் அதன் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லோருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
என்றும் ஒன்றாயிருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவருடைய வார்த்தைகளின் வழியாய் மகனிடம் நம்பிக்கை கொள்வோருக்காக வேண்டுகின்றேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீர் என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீர் என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டீர்கள் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழுகின்றோம். நம்முடைய ஜெபங்களை ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். மன்றாட்டுக்கு உங்கள் பதிலாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். திரு அவையின் ஞானமேய்ப்பர்கள் அனைவரும் எமது திரு அவையானது கூட்டொருங்கியக்க திரு அவையாக வளர்வதற்கு தூய ஆவியானவர் தங்களை எத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள தூண்டுகிறார் என்பதை உணர்ந்தவர்களாக செயலாற்றிட அவர்களை வழிநடத்தியருள வேண்டுமென்று அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மக்கள் ஒவ்வொருவரும் இறை சித்தம் எது என்பதை அறிந்து வெறுமனே வாய்ச்சொல் வீரர்களாக மட்டும் இருந்து விடாமல் இறைமக்கள் அனைவரும் அனைவரின் கருத்துக்களுக்கும் செவி கொடுத்து அனைவரின் ஆலோசனைகளையும் பெற்று தலத்திரு அவையினை முன்னேற்றமிக்க பாதையில் கொண்டு செல்ல வரமருள வேண்டுமென்று அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எமது நாட்டிலே தற்போது ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து எம் நாட்டு மக்கள் அனைவரும் மீளவும் இந்நெருக்கடிகளுக்கு எல்லாம் நிரந்தரமான தீர்வுகள் கிடைக்கப் பெறவும் அரசியல் வாயிலாக சுயலாபங்களை தேடுவோர் ஊழல் முற்றுப்பெறவும் மக்கள் தங்களது அன்றாட வாழ்வினை எதுவித பிரச்சினைகளையுமின்றி ஆசிகளுடன் நடத்தி செல்ல கருணை கூர்ந்திட வேண்டுமென்று அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எமது திரு அவையிலே புறக்கணிக்கப்பட்டவர்கள் மற்றும் திரு அவைக்கு தொலைவில் உள்ள இளைஞர்கள் ஊனியல்புக்கு அடிமையாக வாழ்வோர் அனைவரும்
கூட்டொருங்கியக்க ஆண்டாக பிரகடனப்படுத்தப்பட்ட இவ்வாண்டிலே மனமாற்றத்தின் கனியை சுவைத்தவர்களாக திரு அவையிலே ஒன்றித்து தங்களது பங்கேற்பினையும் அளித்து அனைவருடனும் ஒன்றிற்று பயணித்திட அந்தோணியார் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம் பிள்ளைகள் உள்ளம் நிறைய வேண்டுதலோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். உம் பிள்ளைகளுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவைகளையும் அறிந்த தந்தையே, உம் பிள்ளைகளை ஆசிர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் உம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த தூய்மையான பரிசுத்த பலியை எல்லாம் வல்ல தேவன் என் கரத்திலிருந்து ஏற்றுக்கொள்ள, என் தவறுகளுக்காகவும் என் குற்றங்குறைகள் பாவ பலவீனங்களுக்காகவும் உங்கள் தேவைகளுக்காகவும் நம் திரு அவையின் அனைத்து கருத்துக்களுக்காகவும் இறை தந்தையிடம் எங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பலியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருளும். இதன் வழியாக எங்களை உமக்கு வந்த நிலையான காணிக்கையாக மாற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான பரிசுத்த தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஒரே பேரான திருமகனோடும் தூய ஆவியாரோடும் ஆழ்வகையில் ஒருவராக இராமல் மூவராக இருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீரே இருக்கின்றீர். ஏனெனில் நீரே இதை வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனை குறித்தும் தூய ஆவியை குறித்தும் எத்தகைய வேறுபாடின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடுகின்ற பொழுது ஆழ்வகையில் தனித்தன்மையும் இறையியல்பில் ஒருமையையும் மாண்பில் மகத்துவத்தையும் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே என் அன்பு மக்களே, வானக தூதர்கள் முதன்மை வானகரோடும் கெரூபீன்களும் செராபீன்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவென்று ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: உன்னதங்களிலே
நம்முடைய பங்கின் பாதுகாவலரும் கோடி அற்புதமாகிய புனித அந்தோனியாருடைய நவநாள் நாள் இன்று நாம் சிறப்பாக விடம் ஜெபிக்க இருக்கிறோம். முதலில் ஒரு அருமையான பாடல், அதைத் தொடர்ந்து ஒரு சிறப்பு மன்றாட்டு, தொடர்ந்து நற்கருணை வழிபாடு. இந்த நிகழ்வு சற்று நேரம் எடுக்கும் என்பதால் முழந்தாள் படியிட்டிருக்க முடிந்தவர்கள் முழந்தாள் படியிடவும், முடியாதவர்கள் அமர்ந்திருக்கவும். அனைவரும் கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவரோடு இணைவோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன், நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து 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 மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம் மார்பில்
நாங்கள் சாய்ந்திருப்போம், மகிழ்ந்திருப்போம். உம்மை விட்டால் எங்களுக்கு யாருமே இல்லை. உம்மை அன்றி எங்களுக்கு வேறு கதி இல்லை. இதோ உம்முடைய அப்பத்தையும் ரசத்தையும் நாங்கள் கையில் எடுக்க விரும்புகிறோம். வசீகர வார்த்தைகளினால் இந்த அப்பமும் ரசமும் உம் மகனுடைய உடலாக இரத்தமாக இப்பொழுது மாற இருக்கிறது. உம் பிள்ளைகள் தங்களுடைய ஊன கண்களால் இந்த அப்பத்தை உம் மகனுடைய உடலாக உற்று நோக்குகின்ற பொழுது இந்த திராட்சை பழ ரசத்தை உம் மகனுடைய இரத்தமாக இதை உற்று நோக்குகின்ற பொழுது உம் பிள்ளைகளுடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனை, சோதனை, கலக்க, வேக்கம், கண்ணீர் அனைத்து மறைந்து போவதாக. உம் பிள்ளைகளை ஆசிர்வதியும் ஆண்டவரே. உம் பிள்ளைகளை அபிர்தமாக ஆசிர்வதியும். கடந்த ஆண்டு முழுவதுமே உம் பிள்ளைகளை தூய அந்தோனியார் வழியாக நீர் அபிர்தமாக ஆசிர்வதித்த மேலான கிருபைகளுக்காக நன்றி. கோடி அற்புதர் அந்தோனியார் வழியாக உம் பிள்ளைகளுடைய இல்லங்களை, உள்ளங்களை, உம் பிள்ளைகளுடைய அன்பியங்களை நீர் ஆசிர்வதித்திருக்கிறீர். தொலைந்ததை கொடுத்திருக்கிறீர், இழந்ததை கொடுத்திருக்கிறீர். எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக நீர் வழங்கிக் கொண்டிருக்கிறீர். எனவே தூய அந்தோனியார் வழியாக உம் பிள்ளைகளுக்கு நீர் வாரி வழங்கிய ஒவ்வொரு நன்மைத்தனத்திற்காகவும் உம் பிள்ளைகளுடைய இல்லங்களில் ஏற்பட்ட அனைத்து நல்ல காரியங்களுக்காகவும் உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. உம் பிள்ளைகளை ஆசிர்வதியும், உம் பிள்ளைகளை ஆசிர்வதியும். இந்த ஆலயத்திற்குரிய மழை செல்வங்களுக்காக ஜெபிக்கிறோம். பச்சிளம் குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த குழந்தைகளுடைய கணுக்காலுக்காக ஜெபிக்கிறோம். குழந்தைகளுடைய இருதயத்திற்காக ஜெபிக்கிறோம். குழந்தைகளுடைய உள்ளம் கையிலிருந்து குழந்தைகளுடைய கால் வரை உச்சந்தலையிலிருந்து உம் பிள்ளைகள் மழை செல்வங்களை நல்ல உடலத்தால் ஆசிர்வதியும் ஆண்டவரே. உம் பிள்ளைகளை ஆசிர்வதியும். உம் மகனுடைய உடலை முதலாக உட்கொள்ளக்கூடிய இந்த செல்வங்களை ஆசிர்வதியும். உறுதி பூசல் உற்சாதனம் வழியாக தூய ஆவியின் வல்லமையினால் உம் பிள்ளைகளை அபிஷேகம் செய்திருக்கிறீர். என் பிள்ளைகளை, இந்த பிள்ளைகளுடைய பெற்றோரை, ஞான பெற்றோரை ஆசிர்வதியும் ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் அண்டி வந்த பிள்ளைகளை வெறும் கையோடு விடாதையும், நம்பிக்கையோடு, விசுவாச வாஞ்சையோடு, வேண்டுதலோடு வந்த பிள்ளைகளை நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களை ஆசிர்வதியும். படிப்பில் பிள்ளைகளுக்கு புத்தியையும் ஞானத்தையும் அளித்தருளும். நல்லது கெட்டதை, தீயதை நல்லதை ஆய்ந்தறிந்து சிந்திக்க, யோசிக்க, யாசிக்க பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடும் ஆண்டவரே. உன் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடும். ஆண்டிறுதி தேர்வுக்குரிய பிள்ளைகளை ஆசிர்வதியும். கல்லூரிக்கு செல்லக்கூடிய, பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசிர்வதியும். படித்து முடித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய என் அன்பு தம்பிகளை ஆசிர்வதியும். தங்கைகளை ஆசிர்வதியும். அவர்கள் ஜெபிக்கூடிய ஜெபங்களை ஆசிர்வதியும். அவருடைய நம்பிக்கை, விசுவாசத்தை ஆசிர்வதியும் ஆண்டவரே. கடுமையான பொருளாதார நெருக்கடியில் உணவு வாங்க வசதி இல்லாமல், பிள்ளைகளை படிக்க வைக்க வசதி இல்லாமல், அடுத்த நாள் செலவுக்கு காசு இல்லாமல் தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமண வரன் வந்து மனமுடித்துக் கொடுக்க போதிய வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வயோதிகளுக்காக ஜெபிக்கிறோம். இல்லத்தரசிகளுக்காக ஜெபிக்கிறோம். இதோ இந்த ஆலயத்தில் இந்த நேரத்தில் முழங்கால் படியிட்டு, கண்களை மூடி, கரங்களை குவித்து, கண்ணீரோடு, வேதனையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த ஆலயத்தை, இந்த பங்கு மக்களை தூய ஆவியின் வல்லமையினால் நிரப்பும். தூய ஆவியினுடைய வல்லமையினால் உம் பிள்ளைகளை இப்பொழுது அபிஷேகம் செய்யும். உம் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளில் இந்த ஆலயத்தில் வந்த எந்த ஒரு மகனும் எந்த ஒரு மகளும் வெறுங்கையோடு இல்லம் செல்லாமல் இருக்க கிருபை புரியும். எல்லா பிள்ளைகளுமே கை நிறைய ஆசீர்வாதங்களை எடுத்து செல்ல கிருபை புரியும் ஆண்டவரே. கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருநாமத்தில் நம்பிக்கை கொண்டு இந்த சாதாரண அப்பத்தையும் இந்த சாதாரண ரசத்தையும் உம் மகனுடைய உடலாக இரத்தமாக வசீகர வார்த்தைகளால் மாற்ற இப்பொழுது ஜெபிக்க இருக்கிறோம். எங்கள் மனித பலவீனத்தை நம்பி அல்ல, உம்முடைய அருட்கொடையை நம்பி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபம் கேளும் ஜீவனுள்ள என் நல்ல பிதாவே, ஆமென்.
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உடலாக இந்த அப்பமும் இரத்தமாக இந்த ரசமும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன்ற மக்களையும் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா, எல்லா திருநிலையாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்திருளும். ஆண்டவரே, இன்று நவநாள் திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முதலாம் வட்டாரத்தைச் சேர்ந்த அன்பிய குடும்பங்களை உம்முடைய கருத்திலே தருகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக அன்பினூடாக அவர்களுக்கு கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நன்றி சொல்கின்றோம். ஒவ்வொரு அன்பிய குடும்பத்தையும் பொறுப்பெடுப்பீராக, வாழ்வாதாரங்களை கட்டி எழுப்புவீராக, பொருளாதார நிலைப்பாடுகள் உயர்ச்சி அடை செய்வீராக. பாடசாலை செல்லுகின்ற பிள்ளைகள், ஏனைய கல்விக்கூடங்களுக்கு செல்லுகின்ற பிள்ளைகளுடைய கல்வி செயற்பாடுகள் வெற்றி அடை செய்வீராக. ஆண்டவரே, திருமண நிகழ்ச்சிக்காக காத்திருப்பவருக்கு நல்ல திருமண நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கொடுப்பீராக. திருமணம் முடித்து குடும்பங்களிலே பிரச்சனைகளோடு வேதனையோடு கண்ணீரோடு வாழ்வர்களுக்கு நிம்மதியும் ஆறுதலும் சந்தோஷமும் ஒற்றுமை நிறைந்த வாழ்க்கை முறை கிடைக்கப்பெறுவதாக. நோயின் நிமித்தம் அல்லுறுகின்ற பிள்ளைகளுக்கு நற்சுக ஆசீர்வாதத்தையும் கொடுப்பீராக. மேலும் ஆண்டவரே, இன்றைய நவநாள் திருப்பலி ஒப்புக் கொடுத்து சிந்தனையூடாக நம்மை ஆழப்படுத்தி ஜபத்தினூடாக ஒன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்ற அருட்தந்தை ஜோசப்புக்காக ஜெபிக்கின்றோம். அவருடைய பணிவாழ்வு சிறக்கவும், அவர் எடுக்கின்ற முயற்சிகளெல்லாம் வெற்றி அடையவும், சவால்களுக்கு முகம் கொடுத்து மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையோடு அர்ப்பணத்தை மேற்கொள்ள அவருக்கு துணையாக இருப்பீராக. மேலும் ஆண்டவரே, இந்த திருப்பலியூடாக பிரதீப் குடும்பம், சரஞ்சியன் சிலா குடும்பம், லீடன் ஸ்டாகல், ஆன் மெகோரின் வெட்டர் பிரவுன், பிரெய்னோ வின்சன் ஆகியோர் ஒப்புக் கொடுக்கின்ற நன்றி கருத்துக்களை தயவோடு ஏற்றுக்கொள்வீராக. மேலும் ஒருவருக்கு தூய் அந்தோனியார் வழியாக காணாமற் போன பொருள் கிடைத்தமைக்கு நன்றியாக இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற வேளையில் மனமோந்து அவருடைய நன்றி கருத்தை ஏற்றுக்கொள்வீராக. தந்தையே, ரஞ்சிதராஜ் தனக்கு ஒரு வேண்டுதல் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற வாஞ்சியோடு திருப்பலியாக வேண்டுதல் பலி ஒப்புக் கொடுக்கிற வேளையில் இரக்கம் கொண்டு அவருடைய கருத்துக்கு தயவோடு செவி சாய்ப்பீராக. தந்தையே, நீர் இவ்விலேதும் அழைத்து கொண்ட
எல்மர் வின்சன், ஃபெல்சினா ஆக்கஸ், கிறிஸ்டினா வின்சன், பெனடிக் ராகல், ரீட்டா ராகல், ஜூஸ்டஸ் கசாத்தர், பெனட் பீட்டர்ஸ், என்சலஸ் பீட்டர்ஸ், திரேசடிலாயில் ஆகிய அடியார்களை நினைவுகூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், சிறப்பாக இந்த பங்கிலே பணியாற்றி இறந்து போன குருக்கள், அருட்சகோதர சகோதரிகள், திருநிலை பணியாளர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துவர்கள் இவ்வுலகில் முக்குவதை வாழ்ந்த புனிதர் அனைவரிடம் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவினுடைய ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடனருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உள்ள இறைவன் திருமகனை தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியால் ஆற்றலால் உமது சாவுடைய ஆடுதல் உலகத்தை
நாளும் ஆண்டவரை குற்றங்கள் பலவீனங்கள் பாவங்கள் ஆண்டவரை எல்லாவற்றையும் மன்னித்து நான் இவரை ஆண்டவரை என்னை ஒருபோதும் விட்டுவிடாதையும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியிலிருந்து அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே,
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய ஒவ்வொரு கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒருமைத்தன்மையையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தகுதியுடையவராய் வாழ்வோமாக. பதுவை பதிரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உம் மக்களுக்கு தந்தீரே. அவரது உதவிகளால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் வழிமுறைகளை கடைப்பிடிக்கவும் நாங்கள் சந்திக்கும் இன்னல்களெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தொள்வீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சர்தி மரணத்திலும் சாவான பாவத்திலும் இருந்து காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராத்திரியிலே எங்களை சர்தி மரணத்திலும் சாவான பாவத்திலும் இருந்து காத்து கொள்ளும். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.